என் பேர் அப்பு, திருவம்பூர் கக்கன்கானில் இருக்கேன். இது மாதிரி இப்போ என்ன மகேசன் என்ன செஞ்சார், பாக்குமார் என்ன செஞ்சார், மற்ற வேட்பாளர் 4 வேட்பாளர் எல்லாம் என்ன செஞ்சாருங்க உங்களுக்கு கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்சது அதிகம்னு பார்த்தா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான். எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்கேன். எங்கள் ஏரியாவுக்கே பார்த்தீங்கன்னா 50 வருஷம் போராட்டமான இருந்த பட்டா பிரச்சனையை ஒரு 3 மாதம் நாங்கள் அண்ணன்ட்ட போய் ஒரு கோரிக்கையாக வச்சோம். ஆனால் இது மாதிரிண்ணே HST பட்டாவாக இருக்குது, அதை நிரந்தர பட்டாவாக மாற்றி கொடுங்கன்னு. அது ஒரு சூழ்நிலை மாநகராட்சி லிமிட்டில் ஒரு ஆளுக்கு 1 சென்ட் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூட அதை போய் பேசி அண்ணா இது மாதிரி கொஞ்சம் சேர்த்து கொடுக்க சொல்லுங்கள், நீ பேசுங்கன்னு சொல்லி இதுக்காண்டி அந்த இலாக்கா மந்திரிட்டெலாம் பேசி எங்களுக்கு 2 சென்டாக மாற்றி கொடுத்து 2 சென்ட் இப்போ 60 பேர்த்துக்கு இப்போ பட்டா பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 136 பேர் சொன்னதில் 60 பேர்த்துக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 80 பேர்த்துக்கு வரோம். அதுவும் இந்த வாட்டி திருப்பி மீண்டும் ஜெயிச்சா உடனே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி அதை ப்ரொபோசல் இருக்குது, அதை முடிஞ்சிடும். பட்டா பிரச்சனை நிரந்தர பிரச்சனையே தீர்த்து கொடுக்குறாருன்னா நார்மலாகவே சாலை பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை, எல்லா லைட்டு பிரச்சனை, எங்கள் ஏரியாவில் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. போய் உடனே அணுகலாங்க, ஈஸியாக அவரை பார்த்து ஒரு விஷயத்தை கேட்கலாம், செய்யலாம். ஒரு எளிமையான மனிதர், ஈஸியாக அணுகக்கூடிய மனிதர். எங்களை பொறுத்த வரைக்கும் அன்பில் மகேஷ் மீண்டும் வந்தால் எங்கள் வார்டுலேயும் எங்கள் ஏரியாவிலேயும் ரொம்ப சிறப்பான ஒரு நலத்திட்டங்களை இன்னும் செஞ்சு கொடுப்பாரு. மக்களுக்கு தேவையான மகளிருக்கெல்லாம் அனைத்து வசதிகளும் செஞ்சு கொடுக்குறாரு. போன உடனே வாங்க என்னம்மா சொல்லுங்கம்மா அண்ணா உடனே அடுத்த நிமிஷம் அந்த விஷயத்தை பார்த்து எங்கள் ஏரியாவுக்கு செஞ்சு தராருங்கிறத நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை வசதிகள்லாம் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குது? எல்லா வசதியும் நல்லா செஞ்சு கொடுத்துட்டாருங்க. எதுவுமே இல்லை. பாதாள சாக்கடையிலேருந்து, சாலை பிரச்சனைலேருந்து, தெருவிளக்குலேருந்து எல்லாமே. கரண்ட்டு கட்டினா ஒரு அதிகபட்சம் 1 ஹவரில் அதிகாரி பதில் சொல்லி ஆகிற அளவுக்கு எல்லா அதிகாரியும் பேசி வச்சுட்டாரு. உடனே அதிகாரி உடனே ரிப்ளை பண்ணுறாங்க. முதல்லாம் ஃபோன் அடித்து எடுக்க கூட மாட்டாங்க, இப்போலாம் உடனே எடுத்து பேசுகிறாங்க. அப்புறம் அந்த திருவம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இதில் அன்பில் இன்னுன்னு ஒன்று இருக்குல்ல, அவரோட அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உடனே ஒவ்வொரு விஷயமும் எல்லா நம்ம தொகுதி பிரச்சனை எதாவது இருந்தால், நம்ம வார்டு பிரச்சனை ஏதாவது போட்டோம்னா உடனே அதுக்கு ரிப்ளை வருது. அந்த அதிகாரிங்க உடனே சார் இந்த மாதிரி நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க, அது என்னன்னு சொல்லுங்கள், அந்த உடனே பார்க்குறேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம செயல்பாடு நல்லா இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்புன்னா அதிகப்படியான 100% வெற்றி வாய்ப்புனா எனக்கு தெரிஞ்ச அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணனுக்கு அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஃபெமிலியராக இருக்காரு, உடனே செய்யுது. மக்களுக்கு லேடிஸை பொறுத்த வரைக்கும், ஜென்ஸை இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அவரோட அப்ரோச் பிடிச்சிருக்கு. பள்ளிக்கல்வி சிறப்பாக செஞ்சாருங்கிறது நல்லாவே பரவிருச்சு. இன்றைக்கி காலை உணவு திட்டமாக இருந்தாலும் எது எடுத்துக்கிட்டாலும் பாருங்களேன், அவர் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டாரு. பள்ளிக்கல்வித்துறையை ஒரு பாதாளத்தில் இருந்ததை கொண்டு மேலே தூக்கி வச்சு இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை முதன்மை ஒரு துறையாக கொண்டு வந்துட்டாருங்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பாங்க 100% அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் ஜெயிப்பார். எங்களை பொறுத்து எங்கள் வார்டில் 50 ஓட்டும் அப்படி அவருக்கு தான் விழுகும். எனக்கு தெரிஞ்ச இளைஞர்கள், மகளிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசுகிறதே வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஓட்டுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஓட்டுலாம் யாருமே இப்போ ஏரியாவில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவருக்கே ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். நன்றி. தேங்க்யூ.